அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த 2021க்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. இதில் இப்போ 3rd சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 23ஆம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன ஒரு சந்தேகம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸு, சார் நான் எப்படி ரீஃபண்ட் வாங்குறது? எனக்கு இல்லை, அந்த காலேஜ் நான் பிடிக்கல, டிஎன்ஏலேருந்து டிஎன்ஜிஎஃப்பி போகிறேன், இல்லை தனுவாஸ் போகிறேன், அப்போ நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், அது எப்படி ரீஃபண்ட் வாங்கலாம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டிஆர் மணாலன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டுடே ஐ லெஃப்ட் TNAU பிகாஸ் ஐ காட் அ சீட் இன் TNJFU. இவர் TNAUவில் ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு, ஃபீஸ் எல்லாம் கட்டியிருந்தார். இப்போ TNJFU பிஎஃப்எஸ்சி கோர்ஸை தூத்துக்குடியில் கிடச்சிருச்சுன்ட்டு ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் மூலமாக. அதுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த மெசேஜ் பாருங்கள். அட்டென்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனுக்காக சொல்லியிருக்காரு. எப்படி ரிசைன் பண்ணும்பொழுது என்ன செய்யணும், ரிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு A4 ஷீட்டு, 2 லெட்டர் எழுதுறதுக்கு A4 ஷீட் வேணும். ஒரு லெட்டர் ஃபீ ரீஃபண்டுக்கும், ஒரு லெட்டர் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுறதுக்கு. அந்த காலேஜில் எந்த காலேஜ் உங்கள் அலர்ட்டாக இருக்கோ, ஃபீஸ் கட்டியிருப்பீங்களா 20,000, அதுக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வாங்கணும் இல்லையா, அதுக்கு தான் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு இது தேவை. அடுத்து பிரிங் யுவர் பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு முக்கியம், ஜெராக்ஸ் காப்பி, பேங்க் பாஸ்போர்ட்டை ஜெராக்ஸ் காப்பியும், அட்மிஷன் லெட்டர். நீங்கள் இப்போ அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம், அதை எடுத்துக்கிட்டு தான் அந்த இண்டிவிஜுவல் காலேஜுக்கு போகணும் இல்லையா, அந்த லெட்டர். அடுத்து ஃபீ ரெசிப்ட், இந்த 20,000 கட்டத்துக்கு நான் ஃபீ ரெசிப்ட்டு. அது இல்லாமல் ஸ்டாம்ப் ஆஃப் ₹1, ₹1 ஸ்டாம்ப்பு அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் TNAUவில் போய்ட்டு ரிசைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் கூட சந்தேகம் கேட்டிருக்காங்க, யாரோட பாஸ்புக் வேணும்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தால், எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்புக் இருந்தால் பெஸ்ட்டு. கேஷாக கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்கலாம், இல்லை அப்போ பேரண்ட்ஸுடைய பேங்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பே பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து. ஸோ ஆன்லைனில் பே பண்ணியிருந்தால் நிச்சயம் அந்த பேங்க் பாஸ்புக்கு யார் பேரில் இருந்தாலும் சரி. அவருக்கு என்ன கேட்டுக்குன்னா, பட் யுவர்ஸ் இஸ் பெட்டர், அவரது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பேங்க் பாஸ்புக்காக இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தேன், நம்ம KTV ஸ்கூல் சார்பாக தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. KTV ஸ்கூல் சார், யுவர் மென்ஷன் சார், ஓகே, வெரி குட், இது நல்ல இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கிங்க வீடியோவை. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்ஸ் அகேன், நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.